ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சூரிய கிரகணம் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது, இன்னும் குறிப்பாக அவங்களுக்கு சாப்பிடலாமா, தூங்கலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, வெளியே போகலாமா, கிரகணம் முடிஞ்சதும் கண்டிப்பாக குளிச்சாகணுமா, இந்த மாதிரி கிரகணம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பூமி சூரியன் சந்திரன் பதில் இந்த வீடியோவில் நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது இன்னும் குறிப்பாக அமாவாசை நாள் அன்னைக்கு தான் சூரிய கிரகணம் வரும். சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் இருக்கும் பொழுது சூரிய ஒளியானது பூமி மேலே படாத வண்ணம் சந்திரன் மறைச்சிட்ருக்கும். இந்த ஒரு நிகழ்வை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வரக்கூடிய சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா பகுதி சூரிய கிரகணம். ஒரு பகுதியளவு சூரிய கதிர்களை தான் நிலவானது மறைக்க போகுது. அதனால் இதை பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பகுதி சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவு 10:59 மணிக்கு இந்த கிரகணமானது தொடங்குது. அதிகாலை, அதாவது செப்டம்பர் 22 அதிகாலை 3:23 மணிக்கு தான் இந்த கிரகணமானது முடிவடையும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 24 நிமிடங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்குது. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:11 இந்த கிரகணமானது ரொம்பவே உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். இந்த கிரகணத்தை நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகணம் நிலவக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு இரவு நேரம் அப்படிங்கிறதுனால இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது. பட் உலக அளவில் இந்த சூரிய கிரகணமானது உண்மையாகவே நடக்க போகுது. அந்த நாளில் பார்த்திங்கன்னா சூரிய கதிர்வீச்சுகள் ரொம்பவே வீரியமிக்கதாக இருக்கும். அந்த நாளில் கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். சூரிய கதிர்வீச்சுகள் ரொம்பவே வீரியமிக்கதாக பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கர்ப்பிணிகளையோ குழந்தைகளையோ தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். இன்னும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா 10:59 11 மணிக்கு தான், இரவு 11 மணிலேருந்து 3:23 அதிகாலை இந்த நேரம் அப்படிங்கிற போது நம்ம தூங்குகிற நேரம் தான். நம்ம வெளியே போக போகிறதில்ல. இருந்தாலும் சில நேரம் ஃபன்னுக்காக சில பேர் அந்த நேரத்தில் அவுட்டிங் போவாங்க, பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, டெலிவரி டைம் அன்னைக்கு தான், டெலிவரி டேட்டு அன்றைக்கி கொடுத்துருக்காங்க, திடீர்னு பெயின் வந்துருச்சு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம். வெளியே போகும்போது ஏதாவது ஒரு ஷாலோ கிளாத்தோ வச்சு உங்களை கவர் பண்ணிக்கிறது நல்லது. அந்த நாள் ஃபுல்லாக அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த நாளுடைய இரவு, அந்த கிரகணம் நேரம் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த நேரத்துலேருந்து அந்த முடிகிற நேரத்துக்குள்ளே மட்டும்தான். அந்த டைமில் நீங்கள் வெளியே போக வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இன்னும் உங்கள் கையில் எப்போவுமே தண்ணி பாட்டில் இருக்கணும். முக்கியமாக அந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் தண்ணி நல்லா குடிக்கணும். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்பவே வெப்பம் அதிகமாக இருக்கும், கதிர்வீச்சுகளோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணி குடித்து அதிகமாக நம்மளை நீரோட்டமாக வச்சுக்கிறது நல்லது. இன்னும் நிறைய பேர் வீட்டில் வெளியே ரெஸ்ட் ரூம் கட்டி வச்சுருப்பாங்க. பயந்துட்டு அதை யூஸ் பண்ணாமல் வீட்லேயே உட்காந்துட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஹோல்ட் பண்ணக்கூடாது. கர்ப்பிணிகளாக இருக்கும்போது யூரின் மோஷன்லாம் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சிறுநீரக பாதை தொற்று வரும். கண்டிப்பாக இது குழந்தையை பாதிக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வெளியில் வீட்டுக்கு வெளியில் டாய்லெட் பாத்ரூம்லாம் கட்டி வச்சுருந்தாலும் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். சாப்பிடலாமா, தண்ணீர் குடிக்கலாமானா தாராளமாக சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம். சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஹோட்டல் ஃபுட்டு அறவே கூடாது. நான்வெஜ் ஐட்டம், டீப் ஃப்ரைட் ஐட்டம் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு ஒத்துக்காத உணவு அந்த நாளில் நீங்கள் சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இட்லி இடியாப்பம் மாதிரி லைட்டான ஃபுட்டாக தான் எடுத்துக்கணும். அதுவும் நீங்கள் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. கிரகண நேரத்தில் உங்களுக்கு பசிக்கும் அப்படின்னா முன்னாடியே அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் போயிட்டு கட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள், அருவாள் மனை, ஊசி நூல் தைக்கிறது, கத்திரிக்கோள் வச்சு ஏதாவது துணி கட் பண்ணுறது, பேப்பர் கட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணக்கூடாது. எதனால் பண்ணக்கூடாதுன்னா நமக்கு புவியீர்ப்பு சக்தியில் அந்த நேரத்தில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். தவறுதலாக கை கட் பண்ணிப்போம். அப்படிங்கிறதுனால ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த நேரத்தில் ஃப்ரூட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா முன்னாடியே கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது நல்லது. மொபைல், லேப்டாப்லாம் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும். லேப்டாப்பு மடியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. மொபைல் பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுகிட்டே யூஸ் பண்ணக்கூடாது. கட் பண்ணுறது, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, அப்புறம் ஏதாவது துணி தைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் அந்த நேரத்தில் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஷார்ப்பான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்களையும் நான் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். குக்கிங்க்கு எனக்கு வேறு யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை, நான் தான் பண்ணணும். அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடியே, அந்த டைமுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி உங்கள் வேலைகளை முடிச்சிருங்க. அப்போது ஈஸியாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடலாம். கிரகண நேரத்தில் உங்களுக்கு சமைக்கணும், சாப்பிட்ணுங்கிற ஒர்க்கெல்லாம் இருக்காது இல்லையா. ஸோ முன்னாடியே நீங்கள் முடிக்கிறதுக்கு பாருங்கள்.
தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம். இதுக்கு நமக்கு கிரகணம் வர நேரம் பார்த்திங்கன்னா தூங்குற நேரம் தான். முழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஏதாவது ஆகுமோ, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆகுமோ, நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரகண நேரத்தில் நான் இதை மாதிரி பண்ணியிருக்காங்க, அதனால தான் குழந்தைக்கு வந்து வாய்ப்பிளவு ஏற்பட்டிருக்கு, காது மடிதல் ஏற்பட்டிருக்கு, மூக்கு அறுபட்ட நிலையில் இருப்பாங்க, தோல் வியாதிகள் வருது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலகாலமாக கிரகண நேரத்தில் இந்த விஷயங்களை நீ பண்ணக்கூடாதுமா, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த விஷயங்களை நம்ம இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த கிரகணத்துக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டிவி, மிக்ஸி இதெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணணும் அப்படின்னா கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம், பிடிச்ச புத்தகத்தை படிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மனசு வந்து அமைதியாகிடும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வந்துடும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குழப்பம், நெகட்டிவ் எனர்ஜியில் எல்லாமே போய் நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். பயம் பதட்டம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கிரகணம் முடிஞ்சதை பொதுவாகவே குளிச்சிருவேன், வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுவேன், இந்த கிரகணத்துக்கு நான் அந்த மாதிரி பண்ணணுமா? இந்த சூரிய கிரகணம் முடியக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 3:23 அதிகாலை. அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம குளிச்சுட்ருக்க முடியாது, வீட்டை க்ளீன் பண்ண முடியாது. இன்னும் கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் அன்டைமில் நம்ம குளிக்கிறது அலோடே கிடையாது. கண்டிப்பாக வந்து ஜலதோஷம் பிடிக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் வீட்டை வந்து நார்மலாக எப்போதும் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும். அதை க்ளீன் பண்ணுறேன், இதை க்ளீன் பண்ணுறேன், டீப் க்ளீன் பண்ணுறேன்னு ஹெவியாக எதையும் போட்டு பண்ணாதீங்க. அதை இழுக்கிறேன், இதை இழுக்கிறேன்னு ஹெவி ஒர்க் பண்ணக்கூடாது. அதே போல் நார்மலாக உங்கள் வீட்டை எப்போதும் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அதை போல் பண்ணிட்டாலே போதும். இன்னும் நிறைய பேரோட கேள்வி பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து சொரியிற மாதிரி இருக்கும், அரிக்கும், வயிறு மேலே அரிக்குது, நான் என்ன பண்ணலாம், கிரகண நேரத்தில் சொரிஞ்ச குழந்தைக்கு தோல் வியாதி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ப்ரெக்னென்சியில் வயிறு மேலே அரிக்கிறது நார்மல் தான். வயிறு வந்து விரிவடையும் போது அந்த ஸ்கின் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அது நம்ம லைட்டாக சொரிஞ்சாலும் வந்து கண்டிப்பாக அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொரியணும் அப்படின்னா லைட்டாக தடவி கொடுக்கலாம் அரிப்பு வரும்போது, அல்லது வேப்பங்கொழுந்து வச்சு லைட்டாக வருடி கொடுத்தோம் அப்படின்னா அந்த அரிப்பு அடங்கும். ரொம்ப உங்களுக்கு அரிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட சொல்லி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கான மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்குங்கிறத தெரியப்படுத்தாமல் எந்த ஒரு மெடிசனும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் விண்டோ ஸ்க்ரீன் வந்து கூடுமான மட்டும் உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அது அப்புறம் தண்ணீர் இதெல்லாம் வந்து சரியாக மூடி வைக்கிறது நல்லது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். கமெண்ட் செக்ஷனில் நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.